பள்ளி மாணவிகளின் கை விரல்களை உடைத்த அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர். வலியால் துடிதுடித்த மாணவிகள். தென்காசி மாவட்டம் வி.கே. புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்புக்கு பாடம் நடத்தி வரும் ஆசிரியர்தான் தேன்மரிய சுகந்தி. இவர் மீது மாணவ மாணவிகளை கம்பால் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த வாரம் பள்ளி வளாகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் விளையாடி சத்தம் போட்டதாக கூறி ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்று கம்பால் சரமாரியாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கைகளில் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவிகளில் 2 மாணவிகள் மட்டுமே வி.கே. புதூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். பின்னர் ஒரு மாணவி மேல் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு 3 நாட்கள் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்றதாகவும், மற்றொரு மாணவி ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற மாணவிகள் தனியார் மருத்துவமனையில் கடந்த 1 வாரமாக வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கைகளில் இன்னும் வீக்கம் இருப்பதால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் ஓய்வில் இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மாணவி பவித்ராவின் தாய் ராஜாத்தி வி.கே. புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் தேன்மரிய சுகந்தி மீது குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வி.கே. புதூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.